Unit 1 Laws of Motion Problem number 4. Two bodies have a mass ratio 3:4. The force applied on the bigger mass produces an acceleration 12 meter second to the power minus 2. What would be the acceleration of the other body if the same force act on it? இப்போ நம்மக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பாடிஸ் இருக்குது. ஒன்று ஸ்மாலர் பாடி, இன்னொன்று பிக்கர் பாடி. ஸ்மாலர் பாடியோட மாஸ் 3 kg, பிக்கர் பாடியோட மாஸ் 4 kg. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஆக்சலரேஷன் ஆஃப் பிக்கர் பாடி கொடுத்துருக்காங்க. அது 12 மீட்டர் செகண்ட் டு தி பவர் மைனஸ் 2. இப்போ நாம் எதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்மால் பாடி, ஸ்மால் பாடியோட ஆக்சலரேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஃபார்முலா F ஈக்குவல் டு ma. இப்போ ரெண்டு பாடி மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் இது என்ன செய்யலாம், ஈக்குவேஷனை F1 ஈக்குவல் டு F2ன்னு எழுதலாம். அப்போ F1க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா m1 a1, F2க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m2 a2. இப்போ நம்ம எதையை கண்டுபிடிக்கணும்னா a1 கண்டுபிடிக்கணும். அப்போ a1 ஈக்குவல் டு m2 a2. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய m1 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ நம்ம ஈக்குவேஷன் a1 ஈக்குவல் டு m2 a2 பை m1 மாறும். இப்போ நமக்கு m2ஓட வேல்யூ, a2ஓட வேல்யூ, m1ஓட வேல்யூலாம் தெரியும். இந்த வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4 இன்ட்டு 12 பை 3. இப்போ 12 பார்த்தோம் அப்படின்னா எத்தனை 3s இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 3s இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பரை நாம் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு 4 16. அப்போ a1ஓட வேல்யூ எவ்வளவு, 16 மீட்டர் செகண்ட் டு தி பவர் மைனஸ் 2. த ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்மாலர் பாடி இஸ் 16 மீட்டர் செகண்ட் டு தி பவர் minus 2.